சளி இருமலுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ரெமெடி இந்த தூதுவளை கீரை. இந்த கீரையை வச்சு ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சளி பறந்து போயிடும். முதல்ல தூதுவளையில இருக்க முள்ளெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 5 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி தூதுவளை கீரை சேர்த்து கொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜார்ல ஒரு தக்காளி சேர்த்து கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த தக்காளி கூடயே 1/4 கப் புளிக்கரைசல், நம்ம அரைச்சு வச்சிருக்க தூதுவளை கீரை, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து பொரியட்டும். இது கூடவே நம்ம கலந்து வச்சிருக்க ரசத்தையும் சேர்த்துக்கலாம். ரசம் இந்த மாதிரி நொரக்கட்டி வந்து ஒரு கொதி வந்ததும் மேல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி கலந்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தூதுவளை கீரை ரசம் ரெடி. சுட சுட சாதத்து கூட போட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும்.